ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். கல்யாண பந்தில பரிமாறக்கூடிய இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊறுகாய் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். இப்ப மாங்காய் சீசன் விலை ரொம்ப மலிவா இருக்கு. இது மாதிரி சீசன் இருக்கும்போதே செஞ்சு சாப்பிட்டுருங்க. இது செஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்டின்னா, 1 வாரத்திலருந்து 10 நாள் வரைக்கும் நல்லா இருக்குங்க. நீங்க வெளிய வைக்க போறீங்கன்னா, 1 வீக் வரைக்கும் நல்லாருக்கும். ஃப்ரிட்ஜ்ல வச்சு ஸ்டோர் பண்றீங்க அப்டின்னா, 10 நாள் வரைக்கும் வச்சு சாப்பிடலாங்க. தயிர் சாதம், சாம்பார் சாதம், ரசம் சாதம்னு எல்லாத்தோடயும் செட் ஆகுங்க. வாங்க இப்ப இத எப்படி செய்றதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்க குக் வித் சுஜினி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க. ரெசிபி செய்யறதுக்கு நான் இன்னைக்கு பச்சை மாங்காய் இது மாதிரி பொடியா நறுக்கி எடுத்திருக்கேங்க. கல்யாண பந்தில இது மாதிரி பொடியா நறுக்கி தான் செய்வாங்க. அதே மாதிரி நம்மளும் பொடியா நறுக்கி எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு 1 மாங்காய் எடுத்திருக்கேங்க. நீங்க கூடுதலா வேணும்னா கூட மாங்காயோட அளவு கூட்டி சேர்த்துக்கோங்க. இப்ப இது கூட மிளகாய் தூள் ஒரு 1 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நம்ம புளிப்பு மாங்காய் எடுத்தோம் அப்படின்னா 1 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் கட்டாயமா சேர்க்கணுங்க. ஏன்னா, அப்பதான் புளிப்போட காரம் சேரும்போது நமக்கு ஊறுகாய் நல்லா கிடைக்கும். இது கூடவே ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு மாங்காயில உப்பு, மிளகாய் தூள் எல்லாம் நல்லா ஒண்ணா மிக்ஸ் ஆறது அளவுக்கு இது மாதிரி கலந்து குடுத்து எடுத்துக்கலாம். மாங்காயோட புளிப்புக்கு ஏத்த மாதிரி நீங்க காரத்தோட அளவ கூட்டி சேர்த்துக்கோங்க. மாங்காயோட மிளகாய் தூளும், உப்பும் நல்லா மிக்ஸ் ஆகுற அளவு கலந்து குடுத்துட்டு, இத ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அடுப்புல ஒரு பேன் வச்சுட்டு 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். அடுப்ப மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. இப்ப 2த்தையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. ஹை ஃப்ளேம்ல வச்சுட்டோம் அப்படின்னா, வெந்தயம் கருகிடும். அப்புறம் ஊறுகாய் நமக்கு கசந்து வந்துரும். அதனால மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு இத வறுத்து எடுத்துக்கோங்க. இப்ப வெந்தயம் நல்லா நிறம் மாறி வந்திருக்கு பாருங்க. கடுகும் நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்ப இந்த ஸ்டேஜ்ல கேஸ் ஆஃப் பண்ணிட்டு, இது முழுமையா ஆற வச்சுட்டு, ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்து பவுடர் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம். இப்ப வெந்தயம், கடுகு பொடி ரெடி ஆகிருச்சுங்க. இந்த பொடி தான் ஊறுகாய்க்கு நல்ல மணத்த குடுக்கக்கூடியதுங்க. இப்ப இதுல இருந்து நம்ம மொத்தமா சேர்க்க போறதில்ல. இதுல இருந்து 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தான் நம்ம சேர்க்க போறோம். இது மொத்தத்தையும் நம்ம சேர்த்துட்டோம் அப்டின்னா, ரொம்ப கசப்பு தன்மை அதிகமாகிடுங்க. இப்ப ஊறுகாய் 10 நிமிஷமா ஊறிட்டுருக்கு. இது கூட இருந்து நம்ம அரைச்சு வச்சிருக்கிற பவுடர்ல 1 ஸ்பூன் அளவுக்கு இதுல சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாம் நல்லா ஒண்ணா மிக்ஸ் ஆறது அளவுக்கு மறுபடியும் ஒரு முறை கலந்து குடுத்து எடுத்துக்கோங்க. இப்ப எல்லாம் நல்லா ஒண்ணா மிக்ஸ் ஆறது அளவுக்கு கலந்து எடுத்தாச்சு. இப்ப இது ஒரு பக்கமா இருக்கட்டும். அடுப்புல பேன் வச்சுட்டு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஊறுகாய்க்கு எப்பவுமே நல்லெண்ணெய் பயன்படுத்துனீங்க அப்படின்னா, ரொம்ப வாசமா நல்லா இருக்குங்க. நம்ம நெறைய மிளகாய், உப்பெல்லாம் சேர்க்கறதுனால வயிறு புண்ணு வராம கூட இந்த நல்லெண்ணெய் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். அதுக்காக தான் ஊறுகாய்ல நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறோம். எண்ணெய் நல்லா சூடானதும் இதுல 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஒரு காய்ந்த மிளகாயை 2ஆ கிள்ளி சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க. கருவேப்பிலையும், காய்ந்த மிளகாயும் ரொம்ப பொரியணும்லாம் அவசியம் இல்ல. ஜஸ்ட் அந்த எண்ணெயில சூடாகி வந்தா போதும். இப்போ இந்த ஸ்டேஜ்ல கேஸ் ஆஃப் பண்ணிட்டு, இது கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. பெருங்காயம் சேர்த்து செய்யும்போது ஊறுகாய் நல்ல மணமா இருக்குங்க. இப்ப இந்த சூடோட இருக்கும்போதே இத நம்ம மாங்காயில சேர்த்துறக்கூடாதுங்க. இது நல்லா ஓரளவுக்கு ஆறி வரட்டும். அதுக்கப்புறம் சேர்க்கலாம். இப்ப நல்லா ஆறி வந்திருக்கு. இப்ப நம்ம மாங்காயில இத சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு முறை எல்லாம் நல்லா ஒண்ணா சேர்றது அளவுக்கு கலந்து குடுத்துக்கோங்க. இப்ப இது நம்ம செஞ்ச உடனே சாப்பிடுறத விட ஒரு 4, 5 மணி நேரம் நல்லா ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டோம் அப்டின்னா, அந்த மாங்காயோட உப்பு, காரம் எல்லாம் நல்லா ஊறி செம டேஸ்டியா கிடைக்குங்க. நல்ல தயிர் சாதம், சாம்பார் சாதம், ரசம் சாதம்னு எல்லாத்தோடயும் வச்சு சாப்பிடலாம். சூப்பரான டேஸ்ட்டுல கல்யாண பந்தி, உடனடி மாங்காய் ஊறுகாய் ரெடி பண்ணிட்டோம். கட்டாயமா நீங்களும் செஞ்சு பாருங்க. ரொம்ப சுலபமா செஞ்சுட்டோம். இது நீங்க செஞ்சு வச்சீங்கன்னா, 1 வாரம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி சாப்பிடலாங்க. கட்டாயமா செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. இது போல ஈஸி ரெசிபிக்கு குக் வித் சுஜினி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. மினிமம் குவான்டிட்டில செய்யும்போது, மேக்ஸிமம் லவ்வோட செய்யும்போது சமையல் சுவையாவே இருக்கும். நாளைக்கு இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். பாய்.